Hello students, this is Prashant and welcome to Penguin Tutorials Tamil. நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் ரொம்ப நாளாக வீடியோ போடல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணாங்க, சார் நிறைய வீடியோ போடுங்க சார் அப்படின்ட்டு. ஸோ டைம் இல்லை எனக்கு, ஃபஸ்ட்டு அதான் விஷயம், சரியா? ஸோ டைம் கிடைக்கும்போது தான் நான் கண்டிப்பாக வீடியோ ஷுவராக நான் வீடியோ போட்டுருவேன், ஓகேவா? அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா, ஸோ ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, அதான் வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இன்றைக்கி நம்ம 3 days மேக்ஸில் ஒரு மாடலிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது என்ன மாடலிங்காக இருக்கும் அப்படின்னா டைனிங் டேபிள். ஸோ கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு டைனிங் டேபிள் டிசைனாக நான் உங்களை பண்ணி காமிக்க போகிறேன், ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம், மேக்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மங்களகரமாக நான் ஓப்பன் பண்ணிட்டேன், ஓகேவா? ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் நிறைய டூல்ஸ் நான் மேபி யூஸ் பண்ணலாம். பட் ஆல்ரெடி நான் எல்லாமே போட்டிருக்கேன் 3 days மேக்ஸில். நான் பேசிக் எல்லாமே கவர் பண்ணி தான் விட்டுருவேன். அட்வான்ஸ் லெவலில் நான் கூடிய சீக்கிரம் போடுவேன், ஓகேவா? டைம் கிடைக்க வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பேசிக் எல்லாம் படிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பாருங்கள். முக்கியமாக எடிட்டபிள் பாலிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 days மேக்ஸில். ஸோ இப்போ நம்ம ஹியூமன் இருக்கும் பாருங்கள், இந்த ஹியூமனுக்கு ஹார்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ 3 days மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குது. ஒன்று எடிட்டபிள் பாலி, இன்னொன்று எடிட்டபிள் ஸ்ப்ளைன். ஸோ இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், சரியா? நிறைய பேர் சொல்கிறாங்க 3 days மேக்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. கஷ்டம்லாம் இல்லை, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஏன்னா புதுசாக இருக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக மேபி இருக்கலாம். அது ரொம்ப அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த டூலெல்லாம் பார்த்து பயப்பட்டுறாங்க, சரியா? இதெல்லாம் கொரோனா ரெண்டரு சின்ன பிளக்கின்ஸ் அண்ட் அப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ டூல்ஸ் நிறைய இருக்குது அப்படின்ட்டு பயப்படாதுங்க, ஓகேவா? ரொம்ப ஈஸி தான், ஜாலியாக படிக்கலாம், ஓகேவா? நல்லா இருக்கும் 3 days மேக்ஸ், ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டாப் வியூ எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த டாப் வியூ எடுத்துக்கிட்டு ஒரு டைனிங் டேபிளுக்கு ஒரு பாக்ஸை போட்டுறேன். லைட்டாக அப்படியே இந்த மாதிரி ஒரு பாக்ஸை போட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன், சரியா? ஸோ டைனிங் டேபிள்னு வந்துட்டாலே எடிட்டபிள் பாலியாக தான் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ அதை எட்ஜெட், அதாவது இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எட்ஜெட் ஃபேஸஸை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா? வச்சுக்கிட்டு இனி லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 100, ஓகேவா? ஸோ 100 எடுத்துகிட்டு போட்டோம். விட்த் ஒரு 175, ஓகேங்களா? அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 3. ஸோ அந்த கலர் எனக்கு நல்லாவே இல்லை, பிடிக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நல்ல அழகான கலரை ப்ரொவைட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஃபைன். ஸோ இனி நான் என்ன பண்ணுறேன்னா அலேக்கா அப்படியே மேலே தூக்கி வச்சுக்கிறேன், சரிங்களா? இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், ஓகேவா? ஸோ நான் யோசிச்செல்லாம் பண்ணலை, ஜஸ்ட்டு ஒரு இமேஜினேஷன் தான் அது, ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி, சரியா? பாலின்னா என்ன, ஒரு ஃபேஸாக செலக்ட் பண்ணி அதை மாடிஃபை பண்ணலாம், அதான் பாலி. ஸோ அந்த வகையில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாலியனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு மேலே இருக்கிறது தேவையில்லை, கீழே இருக்கிற பாலியனை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்செக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த இன்செக்ட் பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குமா? 3 சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறேன், சரியா? செலக்ட் பண்ணி விட்டுருங்க, முடிஞ்சு, ஓகேவா? இனி ரைட் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப எக்ஸ்ட்ரூட். இந்த எக்ஸ்ட்ரூட் நான் இவ்வளோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த அளவு நான் கொடுத்துக்கிறேன், சரிங்களா? இவ்வளோவே எனக்கு தாராளமாக போதும். ஸோ ஒரு 2.5 ஆல்மோஸ்ட் பெட்டர்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஓகே. இனி என்ன பண்ணிக்க போகிறோம் தெரியுமா? வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே எட்ஜுக்கு வந்துடுங்க, சரியா? ஸோ இந்த எட்ஜை போய் இங்கே இங்கே அப்படியே ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ கனெக்ட் பண்ணும்போது ஏன் இங்கே நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 4 கால் இருக்குது, சாரி டைனிங் டேபிள் 4 கால் இருக்கும். ஸோ எனக்கு அந்த 4 காலையும் கனெக்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் அப்படி நீக்கி விட்டுருங்க. நான் அப்ராக்சிமேட்லி வேல்யூ தான் கொடுக்குறேன், சரியா? கரெக்டாக கொடுக்குறேன். கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே போதுமா? 92 இருக்குது, 90 போதும், 95 ஓகே, 93 கொடுக்கலாம், ஓகேவா? 93 கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுக்குறேன், சரியா? கொடுத்துட்டு திரும்ப ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன்னா கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ கனெக்ட் பண்ண இங்கே தான் கனெக்ட் ஆகும், பட் நமக்கு என்ன ஆகணும்னா இங்கே சேர்ந்து கனெக்ட் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதையும் சேர்த்து திரும்ப கண்ட்ரோல் அப்படி செலக்ட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணி விட்டுருங்க, பாருங்க, ரைட் கனெக்ட், சரிங்களா? வந்துடுச்சா? ஸோ இனி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 93 அப்படிங்கிறத லைட்டாக மைனஸ் பண்ணி இந்த மாதிரி விட்டுறேன், முடிஞ்சு போச்சா வேலை? ஓகே. ஸோ திரும்ப நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பாலிகனை செலக்ட் பண்ணுங்க, இங்கே பாருங்க
2 3 4 இது பார்த்தீங்களா அழகாக செலக்ட் ஆகுது. ஸோ இனி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இனிதான் விஷயமே இருக்குது. ஜஸ்ட் இது வந்து ஒரு டிசைனிங்கை நம்ம கொண்டு வரலாம். நான் ரொம்ப டிசைனிங் எல்லாம் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. சும்மா நார்மலாக ஒரு பேசிக்காக ஒரு 4 டிசைனை பண்ணி ட்ரை பண்ணுவோம், கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். சரியா, சின்னதாக தான் நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு 5 கொடுப்போம். ஓகேங்களா, 5 கொடுத்துட்டேன். கொடுத்துக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்செக்ட் கொடுத்துருங்க. ஸோ இன்செக்ட் இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த வேல்யூ தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக போயிடும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அந்த அளவில் நமக்கு வேண்டாம். இங்கே பாருங்க, இந்த அளவு கொடுத்து ஓகே கொடுங்க. ரைட் கிளிக் பண்ணி திரும்பவும் எக்ஸ்ட்ரூட் கொடுத்து விட்டுருங்க. சரி, பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலி எக்ஸ்ட்ரூட் வேண்டாம், பெவல் கொடுப்போம். பெவல் கொடுத்தா அந்த சேரோட ஷேப்பு கரெக்டாக வரும். இங்கே பாருங்க. ஸோ இதை வந்து நான் -1 வேண்டாம், இது வந்து அப்படியே நீளமாக நீங்கி போட்டோம். அப்படியே கீழே போய் இதை லைட்டாக மெதுவாக இந்த மாதிரி வச்சுக்கிறோம். சரியா, பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு மச் பெட்டர் தான். ஓகே, பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கொண்டு வந்தாச்சு. ஓகேவா. கொஞ்சம் கூட பெருசாக இருந்திருக்கலாம். ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த அளவுக்கு, அதாவது 0ல இருந்து 0 அந்த இது வந்து ஸ்ட்ரைட்டு. நமக்கு இந்த ஏரியா கொஞ்சம் கூர்மையாக இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக மைனஸ் வழியில் கொடுக்குறேன். இந்த அளவுக்கு மைனஸ் வழியில் 0.2ல் வச்சு ஓகே கொடுக்குறேன். சரிங்களா, அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ வந்து டேபிள் ஆல்மோஸ்ட் ஓகே தான். பட் இருந்தாலும் இன்னும் சின்னதாக ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. என்ன டிசைன் பண்ணலாம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, பாலி எடுத்துக்கோங்க. இல்லை எட்ஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா, எட்ஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த 2ஐயும் செலக்ட் பண்ணுங்கள். தென் இதையும் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் செலக்ட் பண்ணுங்கள். சரியா, செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மேலே ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுத்து விட்டுருங்க. சரியா, இந்த மாதிரி கனெக்ட்டுங்கிறது 0. நம்ம பண்ண தப்பாக பண்ணியிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. இதையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே 2 கனெக்ட் வந்துருச்சா. ஸோ இதோட ஒரு டிஸ்டன்ஸை நம்ம ஆட் பண்ணோம். ஓகேவா, இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அட் த சேம் டைம் இதையும் செலக்ட் பண்ணிங்கன்னா ஓகே, இதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 2 இங்கே வந்து நிற்கட்டும், வச்சுக்கிட்டு ஓகே பண்ணிடுங்க. ஸோ அட் த சேம் டைம் இதை ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இதையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று பண்ணலாம், இதையும் ரைட் கிளிக் பண்ணி கூட கனெக்ட் பண்ணும். ஸோ இது கொஞ்சம் 89 இருக்குது. நான் வந்து என்ன பண்ணேன்னா 85 கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ ஏன்னா அதோட டைமென்ஷனும் இதோட டைமென்ஷனும் சச் டிஃப்ரெண்ட். ஓகேவா. ஸோ அடுத்து இதையும் ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணுறேன். ஸோ என்ன கனெக்ட்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு திட்டாதுங்க. சரியா, இதை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நல்லா பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் எடிட்டோர் பாலிங்கிறது நான் ஆல்ரெடி நிறையா வாட்டி சொல்லிட்டேன். ஸோ எல்லா பாலிகானையும் அப்படியே நம்மகிட்ட செலக்ட் பண்ணுறீங்க. ஓகேவா. ரைட் கிளிக் பண்ணி திரும்பவும் எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறீங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் இங்கே வந்துடுமா, வந்ததுக்கப்புறம் ஓகே பண்ணுறீங்க. பண்ணிக்கிட்டு இங்கே என்ன பண்ணணும், எட்ஜை செலக்ட் பண்ணி நான் சேஃபர்னு நான் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன், அந்த சேஃபரை எடுக்கணும். ஓகேவா. ஸோ அந்த சேஃபர் வந்து ஜஸ்ட் நம்ம இதுக்கு என்ன பண்ணலான்னு தெரியுமா, ஒரு கர்வியாக வந்து ஒரு இதை கொடுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த சேஃபர் தான் பார்த்தீங்களா இருக்கு, இந்த சேஃபரை எடுத்து மெதுவாக அப்படியே நீக்கிறோம். அவ்வளோதான். நீக்கிக்கிட்டு செக்மெண்ட் ஆட் பண்ணால் அது சூப்பராக வந்துட போகுது. அவ்வளோதான் விஷயம். ரெடி. ஸோ இவ்வளோதான் டாபிக், முடிஞ்சு போச்சா. அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டைனிங் டேபிள் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் ஓகே. இதுக்கு கீழே நம்ம கால் கொடுக்கலாம் மேபி. ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா காலை கொடுத்துருவோம். ஸோ என்ன பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு எட்ஜை எடுத்துக்கோங்க. சரியா, எட்ஜை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் வியூ வாங்க, கிரிட் ஆஃப் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு செலெக்ஷன் ரைட் கிளிக் பண்ணுறீங்க, கனெக்டர் கொடுக்குறீங்க. ஸோ இங்கே பாருங்க, கனெக்ட் ஆகிடுச்சா.
ஸோ எனக்கு வந்து ஒன்றே ஒன்று போதும். ஸோ அதனால் அதோட டிஸ்டன்ஸை மட்டும் ஏதோ 0ல் வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற டிஸ்டன்ஸை நான் மேலே வந்து இந்த சைடு கொண்டு வரேன். வந்தாச்சா? ஆக்சுவலி 2 தேவைதாங்க. சரியா? ஸோ இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு ஓகே, இதை அப்படியே கீழே இறக்கிடலாம். ஓகே, முடிஞ்சு போச்சா? இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வந்துக்கோங்க. வந்துக்கிட்டு வேற இது ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம வந்து பிரிட்ஜ் படிச்சிருக்கோம் கரெக்டாக? ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிரிட்ஜ் படிச்சிருப்போம் கண்டிப்பாக. ஸோ 12 பாதியில் இந்த இருக்கு பாருங்க, எங்கே இருக்குது இந்த இருக்கு பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜை வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். பிரிட்ஜ்னா என்ன? பாறை. நான் இந்த கரையில இருந்து இந்த கரைக்கு என்னால் பறந்து போக முடியாது, நடந்து தான் போக முடியும். நான் என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். முடிஞ்சு போச்சா? ஸோ இதையும் செலக்ட் பண்ணுங்க, இதையும் செலக்ட் பண்ணி பிரிட்ஜ். முடிஞ்சிச்சா? இதையும் செலக்ட் பண்ணுங்க, இதையும் செலக்ட் பண்ணி பிரிட்ஜ். அவ்வளோதான். இப்போ எப்படி இருக்கு பரவாயில்லையா? இப்போ வந்து எனக்கு ஒரு டேபிள் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, டேபிள் நான் ஒரே ஒரு பாக்ஸ் தான் போட்டேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வேற இதில் இந்த ஒரு பாக்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணேன். இந்த பாக்ஸை வச்சு நான் இந்த எரிட்டபிள் பாலி மூலமாக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இது கம்மிங்க, இது சின்ன விஷயம். சரியா? இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் எரிட்டபிள் பாலியை வச்சு. நான் ஜஸ்ட்டு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படிங்கிறத சிம்பிளாக பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பாக்ஸில் எனக்கு ஒரு டேபிள் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது அப்படியே ஒதுக்கி வைப்போம். சரியா? ஒதுக்கி வச்சுக்கிட்டு இப்போ ஃப்ரண்ட் வியூ வரேன். சரியா? ஃப்ரண்ட் வியூ வந்துக்கிட்டு இனி வந்து ஒரு சேர் வேணுமா வேணாமா? ஸோ அந்த சேர் வந்து கொஞ்சம் இதுவாக பண்ணோம். சரியா? இங்கேருந்து அந்த லைனை எடுத்து கீழே வச்சு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சுக்கிட்டு இதில் வெர்டெக்ஸில் போய் ஃபில்லட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் நான் வந்து கண்டிப்பாக சொல்லி வந்திருப்பேன். அந்த ஃபில்லட்டை எடுத்து லைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கிறேன். சரியா? வச்சுக்கிட்டு இப்போ அதை ஆஃப் பண்ணி இதை செலக்ட் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இனி என்ன பண்ணிக்கிறேன்னா பெர்ஸ்பெக்டிவ் வந்துக்கிறேன். ஓகேங்களா? வந்துக்கிட்டு இந்த சைடில் வரேன். ஆக்சுவலி இது இப்படி தான் வரணும், இப்படி தான் வரணும். ஓகேவா? இனி என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டரிங், இதோட 3D இப்போ வந்து 2Dயில் தான் இருக்குது. ஆக்சுவலி அது ஒரு லைனு. ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏனபிள் ரெண்டரன் மூலமாக இதை வந்து ரேடியலில் இல்லை ரெக்டாங்குலரில் இதை வந்து பெருசு பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? ஸோ இதை என்ன பண்ணுறேன், ஒரு 50 சென்டிமீட்டராக பெருசு பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா? வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா? ஒரு அழகாக வந்துருச்சு. ஸோ இனி இதை என்ன பண்ணலாம் தெரியுமா? இந்த பார்த்தீங்களா இருக்கு, நாம தான் கோடம் போட்டோம், ரோடை நாம போட்டுற வேண்டியதான். ரைட் கிளிக் பண்ணி கண்ணை வந்துட்டு எட்டோல் பாலிக்கு போய்க்கோங்க. போய்கிட்டு பாலியனில் போய் இந்த மாதிரி இருக்கு, இதை எடுத்துடலாம். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே எக்ஸ்ட்ரூட். என்னடா இது பைசா போகிற மாதிரி சாஞ்சி போகுதே அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அது ஒரு மெத்தட் இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே ஃப்ரெண்டில் வாங்க, வந்து இதோட வெர்டெக்ஸை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு இழு. அவ்வளோதான். பார்த்தீங்களா இருக்கு? ஸோ இது அப்ராக்சிமேட்லி நீங்கள் வந்து பண்ணலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா? ஸோ இதையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? ஸோ கொஞ்சம் கூட நீங்கள் வந்து டெப்த்து கூட்டதாக இருந்தால் கூட கூட்டிக்கலாம். ஆக்சுவலி விஷயம் தான். ஓகே, இது ஓகே, இதுக்கு என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது அவங்கக்கிட்ட. தாராளமாக பண்ணலாம். என்ன பண்ணுவீங்க, இதையும் செலக்ட் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி கனெக்டை கொடுத்து விட்டுருங்க. ஹரிசாண்டலாக லைன் வேணும், அப்படியே எட்ஜுக்கு தள்ளி விட்டுருங்க. முடிஞ்சு போச்சு. தென் என்ன பண்ணிக்கலாம், பாலிகனை செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சிம்பிள். பாருங்கள். ஸோ இவ்வளோ தூரத்தை எக்ஸ்ட்ரூட் ஆகணும்னா என்ன, ஃப்ரெண்டில் வாங்க. ஸோ எக்ஸ்ட்ரூடு ஓகே பண்ணியாச்சா? பண்ணிக்கிட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணி இங்கே வைங்க. அவ்வளோதான், முடிஞ்சா. ஒரு சிம்பிளாக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சேரை ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இனி என்ன பண்ணலான்னா இதை அழகா நீங்கள் வந்து ஈயை ப்ரெஸ் பண்ணி ஸோ ஒரு 90 டிகிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அழகாக ரொட்டேட் பண்ணியாச்சு. டாப் வியூவில் போகிறேன். ஸோ டாப் வியூவில் போய் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கிரிட்டை ஆஃப் பண்ணி டபிள்யூ ப்ரெஸ் பண்ணி உள்ளாடி அப்படியே நீக்கி வச்சு இந்த ஏரியாவில் ஓகே. இது பார்த்தீங்களா? முடிஞ்சு வச்சா? அது வந்து உள்ளாடி வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் வெளியில் கொண்டாடுறேன். இது அப்படியே மெதுவாக வெளியில் வச்சுக்கலாம். ரெடி.
ஸோ டைனிங் டேபிள் ஓவர். ஸோ இது எனக்கு எப்படி இந்த சைடும் வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னா மிரர் எடுத்துக்கோங்க. ஸோ மிரர் எடுத்து எனக்கு காப்பி தான் வேணும், ஓகேவா? ஸோ காப்பி எடுத்து ஒய் ஆக்சிஸ் வச்சு ஓகே கொடுங்க. அப்படி எங்கே நீக்குங்க, அவ்வளோதான், முடிஞ்சா வேலை. ஸோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு வேலை, ஓகேவா? தேவைப்பட்ட இந்த சைடும் ஒன்று வைக்கலாம், சரியா? ஸோ இதுக்காக வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி எடுத்து இயை ப்ரெஸ் பண்ணி இந்த சைடை ரொட்டேட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஓகே, ரொட்டேட் பண்ணி டபிள்யூ ப்ரெஸ் பண்ணி இங்கே இழுக்கிறேன். இப்போ டாப்பி வந்துக்கிறேன், வந்து இங்கே வச்சு அவ்வளோதான். ஸோ இதை அப்படியே இங்கே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். காப்பி பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா மிரர் அடித்து கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எந்த வித இதுவுமே கிடையாது. ஸோ இதை வந்து லைட்டாக நீக்கி வச்சுக்கிறேன், சரிங்களா? அவ்வளோதான். ஸோ டைனிங் டேபிள் ரெடி, சரியா? டேபிளை இன்னமும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கலாம். ஸோ வேறு டேபிளில் இனி வேறு என்ன டிசைன் பண்ணுறது? ஸோ அது ஒரு மாடல் டேபிளாக இருக்கட்டும்ட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ நமக்கு தேவைப்படும் பட்சத்தில் இதில் ஹேண்டில் ஏதாச்சும் கொடுக்கலாம். ஸோ சம்திங் எல்ஸ் எதோ வேணாலும் இருக்கலாம் அது, சரிங்களா? ஸோ இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டாப் வியூவில் போய் எல்லாம் ஓகே தானே, இதை அப்படியே இங்கே நீக்கி வைப்போம். வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா இருக்கு பிளேனு. ஸோ ஒரு பிளேனையும் போட்டு அதை ஸ்கொயராக வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே பிடிச்சி ஒரு இது, அவ்வளோதான். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் வந்துடுச்சு பாருங்க. டைனிங் டேபிள் ரெடி, சரிங்களா? இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெட்டீரியல்லாம் கொடுக்கலாம். ஸோ நல்ல ஒரு பிபிஆர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும், ஓகேவா? ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் உங்களை வந்து டிசைனிங் ப்ராக்டிஸும் ஒரு ஈஸியான ஒரு ஐடியா சொல்லித்தரேன். என்ன ஐடியா அப்படின்னா இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டீங்கல்ல, ஸோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சின்னதாக கிடச்சிருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய இது என்ன சொல்கிறது பிகினராக இருந்தால் கூட நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஓகே இவ்வளோதானா, ஒரு பாக்ஸை வச்சு இந்த ஆள் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, ஒரு சின்ன ஒரு தாட் வந்துருக்கும்ல. ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டிங்களா, 2 வாட்டி போட்டு பார்க்கணும். அதாவது இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி நான் என்ன பண்ணணும் அதே மாதிரி ஒரு வாட்டி நான் பண்ண டூல்ஸை எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க, சரியா? அடுத்தது என்ன தெரியுமா பண்ணுறீங்க, உங்கள் வீடு இருக்கும், கண்டிப்பாக டைனிங் டேபிள்னு ஒன்று இருக்கும். ஸோ டேபிள் இல்லை அப்படின்னா மேசை ஏதாச்சும் இருக்கும். அப்படியே இல்லையா நெட்டில் சர்ச் பண்ணுங்க, டைனிங் டேபிளுக்கு எக்கச்சக்க மாடல்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே எடுக்கிறீங்க, எடுத்து அதை பார்த்து பண்ணுங்க, சரியா? ஜஸ்ட் இமேஜினேஷன் தான், சரியா? ஸோ நான் வீடியோ எடுக்கும்போது உண்மையாக சொல்கிறேன், இந்த வீடியோ எடுக்கும்போதுலாம் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாம் கிடையவே செய்யாது. எனக்கு லைட்டாக டைம் இருந்துச்சு எனக்கு, சரியா? கொஞ்சோண்டு டைம் இருந்துச்சு. சரி ஓகே, அந்த டைமில் ஏதாச்சும் ஒன்று போட்டுருவாங்க, ஏன்னா வீடியோவும் போடலையா. ஸோ அந்த ஒரு ஐடியாவில் தான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா சும்மா போட்டேன் டைனிங் டேபிள். ஏதோ ஒரு ஐடியா, ஒரு இமேஜினேஷன் தான், ஜஸ்ட் இமேஜினேஷன், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. இதில் இன்னும் டிசைன் பண்ணலாம், தேவைப்பட்டுச்சுன்னு எங்கே இன்னமும் நான் வந்து டிசைன் பண்ண தான் செய்வேன். இதில் சின்ன சின்ன கம்மி மாதிரி கொடுத்து அழகாக பண்ணலாம், இந்த அரண்மனை மாதிரி பண்ணலாம், கீழே ஏதாச்சும் பண்ணலாம். ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பார்த்து படிச்சுக்கோங்க, சரியா? ஜஸ்ட் இதை ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ, இல்லை எனக்கு நெட்டில் இருந்தால் எனக்கு பிடிக்கல அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன இருக்கும், ஒரு டிவிக்கு ஏதாச்சும் ஒரு யூனிட் இருக்கும். நம்ம யூனிட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு டேபிளாச்சும் இருக்குல்ல, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மொக்கத்தனமான டேபிள் இருக்குல்ல, ஒரு அவ்வளோ பெரிய டிசைன் இல்லாமல் அந்த டேபிளை பண்ணலாம். ஏன் உங்கள் மொபைல் ஃபோனை பண்ணலாம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த லேப்டாப்பை பண்ணலாம், எதுவும் இல்லை ஃப்ரிட்ஜை பண்ணலாம், வாஷிங் மிஷின் இருந்துச்சா அதை பண்ணலாம், டிவியை பண்ணலாம், ரேடியோவை பண்ணலாம், ஏசி இருந்துச்சுன்னா ஏசியை பண்ணலாம், சுவிட்ச் போர்டு பண்ணலாம். வீட்டில் இருக்கிற கண்ணுக்கு உங்கள் கண்ணுக்கு எது நல்லதாக இருக்குதோ அதை பண்ணுங்க, சரியா? அதான் டிசைனு, சரியா? டிசைனுங்கிறது வந்து தனியாட்டு தான் போய் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. படிக்கிறது நல்ல விஷயம்தான், எக்ஸ்ட்ரா நிறைய படிக்கலாம். பட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஓனர் ட்ரை பண்ணுங்க, சரியா? ஏன்னா நான் எல்லாம் ஓனாக தான் பண்ணேன், எனக்கு கற்று தரதெல்லாம் யாரும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஓனர் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ஏதாச்சும் டவுட் நீங்கள் அப்படியே கீழே வந்து அப்படியே ஸ்க்ரோல் ஆகும் பார்த்தீங்களா நம்ம நம்பர். ஸோ அந்த நம்பரில் 2 நம்பர் இருக்குது, ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. 2 நம்பரும் கால் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே, பாய்.